நடத்திட்டு இருக்கிறவங்களை பார்த்து முதலமைச்சர் பேசி இருக்கலாம், ஒரு அறிக்கை விட்டு இருக்கலாம், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், இப்போது கலைந்து செல்லுங்கள், வருங்காலங்களில் உறுதியாக ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கான விஷயங்களை இந்த நான் சொல்றது பேசுறது சொல்றேன், உரையாடுறது சொல்றேன். மக்கள் இந்த அளவுக்கு அந்த சகோதரர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்கள் மேல் ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்து கொண்டு அவர்களுடைய ஆசையும் புரிந்து கொண்டு இன்னைக்கு அங்க பாதுகாப்பா உட்கார்ந்து இருக்கோம்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு அவர்கள் மேல் உள்ள ஆர்வம் அந்த விளையாட்டு நடக்க வேண்டும் என்ற ஆர்வம் தான். சப்போர்ட் பண்ணாங்க சார். சமையல் நீங்க சாப்பிடுற தம்பி சாப்பாடு எங்களுக்கு கொடுத்தவங்க அடிக்கிறாங்க சார், வீடு லாக் பண்ணிட்டாங்க சார், வீட்டுக்கு பூட்டு நடத்தாங்க சார். சகோதரர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த தண்ணி பாக்கெட் வாங்குறதுக்கு அவ்வளவு சிரமம் இருக்கு சார். வெளியே போனா அம்புட்டு போலீஸ்காரங்க பூரா அடிச்சு இது பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு தண்ணி ஒரு ஊர்ல இருக்க எல்லா வீட்டையும் பூட்டிட்டாங்க, எல்லா பத்தியும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. தமிழனுக்கு நாங்க எதுக்கும் போராடல, இந்த ஜல்லிக்கட்டு ஒண்ணுக்கு தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கே இளைஞர்களுக்கே இவ்வளவு இதுனா வயசானவங்க எல்லாம் மயக்கப்பட்டு கீழே விழுந்திருக்காங்க. யாருக்குமே சாப்பாடு எதுவுமே இது வரைக்கும் சாப்பிடல. காலையில இருந்து தண்ணியை குடிச்சு உட்கார்ந்துருக்கோம். நாங்க சாப்பாடு கொடுக்க வர்றவங்களே அடிக்கிறாங்க. சகோதரர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதுல லட்சித் டீசார்ஜ் ஆரம்பிச்சு நானும் அடி வாங்கியிருக்கேன். ஆனா காலில் லைட்டா காயம். இன்னைக்கு அங்க பாதுகாப்பா உட்கார்ந்து இருக்கோம்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு அவர்கள் மேல் உள்ள ஆர்வம் அந்த விளையாட்டு நடக்க வேண்டும் என்ற ஆர்வம் தான். காலையிலிருந்து இருக்கேன் சார், இதுவரைக்கும் யாருமே ரெஸ்பான்ஸே கிடையாது. எதுவுமே ஊர் மக்கள் சாப்பாடு ரெடி பண்ண எல்லாமே ரெடி பண்ணாங்க. அதை உள்ள அரிசியை கொண்டு வர கூட விட மாட்டாங்க. தண்ணி மூட கொண்டு வந்தாங்க, அவங்களே 8 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அங்க பாதுகாப்பா உட்கார்ந்து இருக்கோம்னா என்ன அர்த்தம்? சாப்பிடல, ஒண்ணும் செய்யல, தண்ணி குடிக்கல. ஊர்ல தண்ணி குடிக்க வராங்க, ஒரு தண்ணி பாக்கெட் குடுக்க வந்தா ஊருக்காரங்களை அடிச்சு விரட்டுறாங்க. அது எங்களுக்கு பாதி பேர் இதுல 2-3 பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. அதுல இருக்கிறவங்க ஊருக்காரங்க கொஞ்சம் தெரியாம கேன்ல கொண்டு வந்து தண்ணி கொடுத்து எங்களை கொஞ்சம் தாவத்தை தேத்திக்கிட்டு இருக்காங்க. காவல்துறைன்றது காவல் காக்கிறதுக்காக இருக்கணும். பட் தயவு செய்து சொல்றோம், இந்த காவல்துறைன்ற பேரையே நீங்க மாத்திடுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம். எங்களை பாத்தீங்கன்னா அடிக்காத குறைய அடிச்சு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு அங்க பாதுகாப்பா உட்கார்ந்து இருக்கோம்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒருத்தவங்களுக்கு முடியல, கீழே சரி போன் பண்ணா 108க்கு போன் பண்ணா அவங்க சொல்றாங்க வாடிப்பட்டி சுத்துப்பட்ட ஏரியாவுக்கு நாங்க வர முடியாது, 1 hour ஆகுன்றாங்க. என்ன ஆம்புலன்ஸ் தான் என்னது வேமா வர்றதுக்கு தானே ஆம்புலன்ஸ், அவசரம் உதவிங்க என்ன அப்படி நெட் எல்லாம் கட் பண்ணிட்டீங்க, யாருக்குமே லைவ் செட் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. எங்களால என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு அங்க பாதுகாப்பா உட்கார்ந்து இருக்கோம்னா என்ன அர்த்தம்? போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். நாங்க யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கோம், படிக்கிற பசங்க தான் இருக்கோம். நாங்க ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இங்க இருக்கோம். நாங்க எதுவும் வன்முறையில் எதுவும் ஈடுபடல. அமைதியா இருக்கும். எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வன்முறையில அவங்க அடிச்சிருக்காங்க எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அங்க பாதுகாப்பா உட்கார்ந்து இருக்கோம்னா என்ன அர்த்தம்? போலீஸ் நிறைய தடை பண்றாங்க. ஒவ்வொரு வீட்ல இருந்தும் அரிசி கொடுக்க கூட அவங்க தடை பண்றாங்க. தண்ணி எங்களுக்கு வந்துட்டு இருந்தது, அதையும் வெளியில ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டாக்டர் ஃபெசிலிட்டிஸ் வரதுக்காக நாங்க ஏற்பாடு பண்ணிருந்தோம், அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க.